Dear plus one commerce students, good morning. Today we are going to discuss the disadvantages of public corporation. Disadvantages of public corporation. The first disadvantage, autonomy and flexibility only in theory. Misuse of monopolistic power, rigid constitution, low managerial efficiency. Problem of passing a special act, clash of divergent interests. Okay, we will discuss one by one. Disadvantages of public corporations. Autonomy and flexibility only in theory. இந்த தன்னாட்சி உரிமையும் நெகிழ்வுத்தன்மையும் ஏட்டளவில் தான் இருக்குது, செயல்பாட்டளவில் இல்லை. தன்னாட்சி உரிமையும் நெகிழ்வுத்தன்மையும் ஏட்டளவில் தான் இருக்குது, செயல்பாட்டில் இல்லை. இதுதான் முதல் குறைபாடு. Autonomy and flexibility advantages of a public corporation exist only in theory. In practice, there is a lot of interference in the working of a public corporation by the ministers, government officers, and other politicians. அதாவது தன்னாட்சி உரிமையும் நெகிழ்வுத்தன்மையும் ஏட்டளவில் தான் இருக்குது, கருத்தளவில் தான் இருக்குது, செயல்பாட்டில் இல்லை. இந்த தன்னாட்சி உரிமை அப்படின்னு சொல்கிறது இந்த பொதுக்கழகத்துக்கு உண்டு அப்படின்னு சொன்னோம். ஆனால் அந்த தன்னாட்சி உரிமையை செயல்படுத்த விடாமல் அமைச்சர்கள், அதிகாரிகள், துறை அமைச்சர்கள், அரசு அலுவலர்கள், அரசியல்வாதிகள் இவங்களோட இடையூறு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே இவங்களோட இடையூறின் காரணமாக இந்த தன்னாட்சி உரிமையும் நெகிழ்வுத்தன்மையும் இதற்கு இல்லைன்னு சொல்லிடலாம். மிஸ்யூஸ் ஆஃப் மோனோபொலிஸ்டிக் பவர், சர்வாதிகார அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல். பொதுக்கழகம் தன்னோட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துது. இதுக்கு நிறைய அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அதை தவறான வழிகளில் செயல்படுத்துகிறாங்க. பப்ளிக் கார்பரேஷன் என்ஜாய்ஸ் மோனோபொலி in their field of operation. As such, on the one hand, they are indifferent consumers' needs. They are indifferent to consumer needs and problems, and on the other hand, often do not hesitate to exploit the consumers. பொதுக்கழகம் அதனோட செயல்பாடுகளில் சர்வாதிகார அதிகாரத்தை பெற்றது. ஒரு வகையில் நுகர்வோரோட தேவைகள் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்க எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை. மற்றொரு புறம் நுகர்வோரை சுரண்ட எந்த தயக்கமும் காட்டுவது கிடையாது. நுகர்வோர் சுரண்டப்படுகிறார்கள். ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன், நெகிழ்தன்மையற்ற அரசியல் அமைப்பு. The constitution of a public corporation is very rigid. It cannot be changed without amending the statute of its formation. Hence, a public corporation could not be flexible in its operation. பொதுக்கழகத்தை உருவாக்குறப்ப தனியாக ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. அந்த அரசியல் சட்டப்பிரிவுகள் நெகிழ்வுத்தன்மையற்றவை. அந்த சட்டத்தில் உள்ள பிரிவுகளில் ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்னா அது கடினமாக்கப்பட்டுள்ளது. அவ்வளோ ஈஸி ஆல்ட்ரேஷன் இஸ் நாட் பாசிபிள். அதனால் பொதுக்கழகத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்துமே நெகிழ்வுத்தன்மையற்றதாக இருக்கும். லோ மேனேஜரியல் எஃபிஷியன்சி. Quite often civil servants who do not possess management knowledge and skills are appointed by the government
appointed by the government on the board of directors of a public corporation. As such, managerial efficiency of a public corporation is not as much as found in private business enterprises. என்ன சொல்கிறாங்க, பொதுக்கழகத்தோட அலுவலர்கள் பெரிய அளவில் மேலாண்மை அறிவு பெற்றவர்களாக இருப்பது கிடையாது, அவங்க திறமைசாலிகளாகவும் இருப்பது கிடையாது. பொதுக்கழகத்தை நிர்வாகம் செய்வதற்காக சமுதாயத்தில் பல பிரிவில் உள்ள நபர்களை அரசாங்கம் தேர்ந்தெடுத்து இயக்குநர்களாக நியமிக்கும். அப்படி நியமிக்கக்கூடிய அந்த நபர்கள் திறமைசாலிகளா, மேலாண்மை அறிவு பெற்றவர்களாக இருப்பது கிடையாது. பொதுக்கழகத்தை நிர்வகிக்க அரசாங்கம் இது போன்றவர்களை தான் இயக்குநர்களாக நியமிக்கிறது. தனியார் நிறுவனங்களில் பணியாளர்கள் ரொம்ப திறமையோடு செயல்படுறாங்க. அவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறப்ப இங்கே மேலாண்மை திறமை ரொம்ப குறைவாக இருக்கும். ப்ராப்ளம் ஆஃப் பாசிங் எ ஸ்பெஷல் ஆக்ட். சிறப்பு சட்டம் இயற்றுவதில் சிக்கல். எ பப்ளிக் கார்பரேஷன் cannot be formed without passing a special act, which is a time-consuming and a difficult process. Hence, the scope for setting up public corporation is very restricted. பொது கழகங்களை சிறப்பு சட்டங்கள் மூலமாக மட்டுமே உருவாக்க முடியும். ஆமாம், பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் தனியான சட்டம், சிறப்பு சட்டம் ஏற்றி அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த பொது கழகத்தை உருவாக்குவாங்க. அந்த மாதிரி சிறப்பு சட்டம் ஏற்றுவது எளிதான காரியம் அல்ல. அதனை உருவாக்குவதும் சட்ட நடைமுறைகளும் ரொம்ப சிக்கலானது. Then the last disadvantage is clash of divergent interest. முரண்பாடுகள். In the board of directors of a public corporation, conflicts may arise among the representatives of different groups. Such clashes tell upon the efficient functioning of the corporation and may hamper its growth. பொது கழகத்தை இயக்குநர்கள் நியமிக்கப்படுறாங்கல்ல, அந்த இயக்குநர்கள் பல குழுக்களாக அல்லது பல பிரிவுகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு இடையில் குரூப்ஸ் இருக்கும். அதனால் அந்த குழுக்கள் இருக்கிறதுனால அவங்க முரண்பாடுகளோடு இருப்பாங்க. அந்த முரண்பாடுகள் இதனுடைய செயல்திறனை பாதிக்கும். Okay students, thank you.